சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே LGBTQ மக்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் சார்பில் நடைபெற்ற வானவில் சுயமரியாதை பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் பிரைட் மந்த் என்கிற பெயரில் LGBTQ மக்கள் ஒன்று கூடி பிரம்மாண்டமாக பேரணிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள வானவில் தோழர்கள் தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜூன் மாதம் கடைசி ஞாயிறு அன்று சுயமரியாதை பேரணி நடத்துவது வழக்கம். அதன்படி ஏற்பாடு செய்யப்பட்ட 17வது வானவில் சுயமரியாதை பேரணி எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் தொடங்கி எழும்பூர் ரமடா ரவுண்டானா வரை கோலாகலமாக நடைபெற்றது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அமர்க்களமாக நடைபெற்ற இந்த வானவில் நண்பர்களின் பேரணியில் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பிற ஊர்கள், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். குறிப்பாக இளம்பெண்கள் அதிக அளவில் வந்திருந்தனர். ஏராளமான திருநங்கைகளும் ஆர்வத்துடன் இந்த பேரணியில் கலந்து கொண்ட நிலையில் LGBTQ மக்களின் பெற்றோரும் இந்த பேரணியில் ஆரவாரத்துடன் பங்கேற்றனர். இந்த பேரணியின் போது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குயர் ஆகிய மாற்றுப்பாலின மற்றும் பால் புதுமையினர் மக்களின் உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான கண்ணியத்தை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் LGBTQ மக்களை குறிக்கும் பெருமை மற்றும் அவர்கள் சின்னமாக கருதப்படும் வானவில் நிற கொடிகளை ஏந்தியவாறு மேளதாளம் முழங்க நடனமாடியவாறு பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி என்கிற பாலின வேறுபாடுகளை மறந்து தம் உணர்வுகளுக்கு தகுந்தாற்போல பல வண்ண ஆடை அணிந்து சிகை அலங்காரம், முக அலங்காரம் செய்து பேரணியில் நடனமாடி மகிழ்ந்த நண்பர்கள் மேளம், தப்புத்தாளம் முழங்க ஆடிப்பாடி உற்சாகத்தில் திளைத்தனர். இந்த சுயமரியாதை வானவில் பேரணியில் பங்கேற்ற திருநங்கை ஒருவர் தங்களின் கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தார். அதில் திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலினத்தவருக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், வானவில் என்பதை நீங்கள் எங்களை அவமதிக்க பயன்படுத்தினால் அதையே நாங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்வோம் என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். கோரிக்கை நம்பர் 1, திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாளர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனியார் மற்றும் பொதுத்துறை 2% கிடைமட்ட இடஒதுக்கீடு, அதாவது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் எங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். இங்கும் அங்குமாக நிறைய கலங்கங்களும் கற்பிதல்களும் கற்பிச்சுன்னா இருக்காங்க. இன்னமும் ஒதுக்குதலும் கரைப்படுத்தலும் இருந்துன்னா இருக்கு. இது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றால் தமிழக அரசும் மற்றும் மத்திய அரசும் இதற்கான முழு விதமான ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டும். என்னதான் இந்த பேரணி கோலாகலமாக நடைபெற்றாலும் ஆங்காங்கே போலீசாருடன் வானவில் தோழர்கள் மல்லுக்கட்டிய சம்பவமும் அரங்கேறியது. எது எப்படியோ சமூகத்தில் இதுபோன்றதொரு பிரிவு மக்களும் தற்போது எழுச்சி பெற்று சுயமரியாதை பேரணி என்ற பெயரில் தங்களை எந்த ஒரு அபத்தமும் இன்றி அடையாளப்படுத்தி வருவது பாராட்டிற்குரியதாகவே பார்க்கப்படுகிறது.